நான் நேற்றைய தினத்திலே பேசின செய்தியுடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே இந்த செய்தியை கேட்காதவர்களுக்கு நேற்றைய தினத்திலே பேசின செய்தியுடைய முடிவுரையை இந்த நாள் செய்தியுடைய முன்னுரையாக நான் பேசி இந்த நாள் செய்திக்குள்ளாக வருகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் என்னை கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அதில் 3.5 வருஷ காலம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே செய்கிறார். 3.5 வருஷம் ஊழியத்துடைய முடிவில் இயேசு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்தது போல பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரிக்கிறார். இயேசு அதற்காக தான் இந்த பூமியிலே வந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறது போல சர்வ உலகத்தின் பாவத்தையும் ரட்சிக்க வந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததனால அவர் இரத்தம் சிந்த வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே வந்ததான இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40வது நாளில் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 10வது நாளில் பெந்தகோஸ்து என்கிற ஒரு நாள் வந்ததான நேரத்தில் சீசர்கள் மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருக்கிறார்கள். சீசர்கள் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்கள் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு அன்றைக்கு சபை, புதிய ஏற்பாட்டு சபை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட சபை பயங்கர தீவிரமாக வளருகிறது. பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்றைக்கே 3000 பேர் இயேசுவை அறிந்தார்கள். அடுத்ததாக பிறவியிலே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் அவர் எழும்புகிறார். 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக 8-10,000 பேர் எருசலேமிலே சபையிலே வந்து விட்டார்கள். சபை தீவிரமாக வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சி சபைக்கு உண்டாகி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் சபைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அது என்ன பிரச்சனை என்றால், ஸ்தேவானை கொலை செய்கிறதுனால ஒரு பிரச்சனை. அன்றைக்கு உத்தமமாக தன்னுடைய வேலையை செய்ததான ஒரு ஸ்தேவான் கல்லறிந்து கொலை செய்யப்படுகிறார். அந்த ஸ்தேவான் கல்லறிந்து கொலை செய்யப்படுவதற்கு முக்கியமான ஒரு சாட்சியாக இருந்தவர் தான் சவுல். நாம் பின்னதாக பார்க்கிறதான பவுல். இந்த சவுல் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மனதில் ஒரு வயதான ஒருவருடைய தோற்றம் வரலாம். ஆனால் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் என்கிற ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே கொண்டு வைத்தார்கள் என்று சொல்லி. சவுல் என்கிற ஒரு வாலிபனை ஆண்டவர் இப்பொழுது சந்திக்கிறார். அந்த சவுல் என்கிற வாலிபன் சரித்திரத்தை வாசித்து பார்த்தா அவர் உயரத்தில் கொஞ்சம் குறைவானவர், நன்றாக படித்தவர், நல்ல வசதி உள்ள ஒரு குடும்ப பின்னணியத்தை சேர்ந்தவர். அன்றைக்கு அவருடைய தகப்பன் மிக கோடீஸ்வரராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியை கொண்டதான இந்த சவுல் அந்த காலத்தில் சிறப்பான ஒரு கல்வி சாலை என்று அறியப்பட்டிருந்தது. கமாலியேலின் பாதபீடத்திலிருந்து கற்று தேர்ந்தவர். இப்படிப்பட்ட நிலைமையிலே கற்று வளர்ந்ததான இந்த சவுல் இப்போ இவருக்குள்ளே முதலாவதாக ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டார். என்ன காரியம்? ஸ்தேவானை கொலை செய்தாயிற்று. ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு யூதேயா சமாரியாவில் எல்லாம் சபைகள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். சபைகள் சின்ன பின்னமாக்கப்பட்டு விடுகிறது. இந்த சவுலுக்கு பயங்கர சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் அவர் எதிர்பார்த்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் சவுலுக்கு தேவைப்பட்டது. இப்போ எருசலேமில் இருக்கிற சபையை பாழாக்கின அந்த உற்சாகத்தில் அடுத்ததாக இவர் தமஸ்குவில் இருந்த சபையை பாழாக்குவதற்காக பிரதான ஆசாரியனிடத்திலிருந்து அனுமதியை கேட்டு வாங்கி பிரயாணம் பண்ணுகிறார்.
நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு போக வேண்டுமே ஆனால் 5 அல்லது 6 நாட்கள் பிரயாணமாகும். அன்றைக்கு ஒரு 314 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் இவர் பிரயாணம் பண்ணுகிறதான நேரத்தில் 4-5 நாளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரயாணமெல்லாம் நன்றாக தான் இருந்தது. அந்த தமஸ்குவுக்கு பக்கத்தில் வைத்து மத்தியானத்தில் சூரிய வெளிச்சத்தை விட பிரகாசமான ஒரு வெளிச்சம் இவர் மேலே விழுகிறது, இவர் மேலே விழுகிறது. ஆனால் நாளைக்கு இந்த லைட்டை மாற்றிடலண்ணா சகோதரா, நாளைக்கு இதை மாற்றிடலண்ணா, முகத்தில் வந்து அடிக்குது, அங்கே என்ன நடக்குன்னே தெரியல, சரி கண்ணில் அடிக்குது, சரி நல்லா அந்த கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இப்போது மத்தியானத்தில் சூரிய வெளிச்சத்தை விட பயங்கரமான ஒரு வெளிச்சம் இந்த சவுலை சந்திக்கிறது. சவுல் கீழே விழுகிறார். சவுல் கீழே விழுந்த உடனே ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. என்ன சத்தம் என்றால், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். உடனடியாக அவர் பார்வை இழந்து போகிறார். பார்வை இழந்து அவருக்கு கையிலாக கொடுத்து பட்டணத்துக்குள்ளே கொண்டு போகிறார்கள். அங்கே அனனியா அவர் மேலே கையை வைத்து ஜெபித்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவரை பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடத்தின உடனே தாமதம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க. நேற்றைய தினத்தில் நான் இப்படியாக பேசுவதற்கு ஆரம்பித்தேன். சவுலை சந்தித்ததான இயேசு கிறிஸ்து யார்? சவுலை சந்தித்ததான இயேசு கிறிஸ்து யார்? சவுலை ஆண்டவர் தொட்டாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்னாரு. அந்த இயேசு யார் அப்படி என்று சொல்லி நேற்றைய தினத்திலே 3 காரியங்களை சொன்னேன். அது என்னவென்றால், ஒன்று, சவுலை சந்தித்த இயேசு யார் என்றால், சவுலை சிட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சவுலை சிட்சிப்பதற்கு மனதில்லாமல் ரட்சிக்கவே விரும்புகிற ஒரு நல்ல இயேசுவாக இருக்கிறார். இன்றைக்கும் எந்த பாவியாக இருந்தாலும், எந்த துரோகியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், ஒரு மனிதனை என் ஆண்டவர் சிட்சிக்க விரும்பவில்லை. முதலாவது ஒரு மனிதனை என் கர்த்தர் ரட்சிக்கவே விரும்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவருக்கு ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல 2 கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு சவுலை அழிக்க தெரியாதா? தெரியும். சவுலை பாழாக்க தெரியாதா? தெரியும். சவுலை உதைக்க தெரியாதா? தெரியும். ஆண்டவர் நினைச்சா சவுலை என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். கீழே விழ தள்ளினவர் எழும்ப விடாம ஆக்கி இருக்கலாம். ஆனால் கிருபையுள்ள ஆண்டவருடைய மிகப்பெரிய இலக்கு என்னவென்றால், எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படவே அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இந்த 2வது ராத்திரி வேளையிலும் சொல்லுகிறேன், யாராவது நீங்கள் சபையை பாழாக்கினவர்களாக இருக்கலாம், சபைக்கு விரோதமாக எழும்பினவர்களாக இருக்கலாம், துரோகம் செய்தவர்களாக இருக்கலாம், பாவம் செய்தவர்களாக இருக்கலாம். உங்களை தண்டிப்பது அல்ல என் ஆண்டவருடைய விருப்பம், உங்களை ரட்சிப்பது தான் என் ஆண்டவருடைய பெரிய சித்தமாக இருக்கிறது. அந்த நல்ல ஆண்டவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கூடவே சொல்லுகிறேன், ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை விட்டு விலகி போய், முடியல, கோபப்படாதீங்க, ஸ்தோத்திரம். பிறகு முடியும் போது எனக்கு கண்ணை காணாது. நன்றி, எனக்கு இப்போதான் வெளிச்சம் உதித்தது. நல்ல ஒன்று கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போதான் ஒரு புதிய ஒரு உலகத்தில் வந்த போல இருக்கு எனக்கு. சரி, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. என் அன்புக்குரிய சபையே, ஆண்டவர் இன்றைக்கும் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் நேசிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசித்ததினால தான்
இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அவரை நேசித்ததினால் அல்ல, அவர் என்னை நேசித்ததினால இன்றைக்கு என்னை ஆராதிக்க வைத்திருக்கிறார். அவர் என்னை பாட வைத்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் நேசிப்பதற்கு முன்பாகவே அவர் என்னை நேசித்திருக்கிறார். அவர் என்னை கண்டிருக்கிறார். அந்த அப்பாவுக்கு தலைக்கு மேல ஒரு கை தட்டிவர் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, இயேசு என்னை நேசிக்கிறார். நான் இங்கேயும் கேட்டு பார்க்கட்டுமே, நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோடைய பிள்ளையாக மாறினமோ அன்றையிலிருந்தே ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவங்க கையை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு. என் ஆண்டவர் என்னைக்கு தெரியுமா நம்மிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்தார்? நான் பாவியாக இருக்கும்போதே என்னை நேசிக்க ஆரம்பித்தார். மனுஷனை அன்பின் கயிறினால கட்டி இழுக்கிற நல்ல ஆண்டவர். என்னிடத்தில் ஒரு சகோதரன் வந்து சொன்னார், பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து நான் சாவதற்காக மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு மேலே ஏறினேன். தொட்டி பாலத்துக்கு மேலே நடு சென்டரில் போய் சாகணும்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போன பிறகு திடீர்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துட்டேன். விஷயம் பேசி பேசி போன காரியம் மறந்து போச்சு. அண்ணன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்து ஒரு 4-5 நாள் கழித்து உள்ளத்தில் சொல்லுதா, நீ எதுக்கு வாழ்கிற, செத்துரு 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 செத்துருன்னு சொல்கிறதுனால நேர மாடியில் அவர் 2 சின்ன குழந்தைகள், அப்போது 2 சின்ன பிள்ளைகள். மாடியில் ஒரு ரூம் இருக்குது. மனைவி எங்கேயோ வெளியே போக சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சாரியை கொண்டு ஃபேனில் அப்படி சுற்றிட்டு நிற்கிறாராம். அந்த படிக்கு கைப்பிடியே கிடையாது. அந்த படியில் எப்படி இந்த குழந்தை மேலே ஏறி வந்துச்சுன்னே தெரியாது. அவரே சொல்ல ஆச்சரியப்படுறாரு. இந்த குழந்தை ஏறி வந்து மேலே அப்பான்னு கூப்பிட்டுருக்கு. அன்னைக்கு அண்ணனுக்கு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ கடைசியாக இதையும் தாண்டி 2 வாரம் கழித்து பயங்கர போராட்டத்தோட சபைக்கு ஜெபம் பண்ண வந்தார். நாங்கள் ஜெபம் பண்ணால் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பிசாசு வெளியே வருது. அது சொல்லுது, இவனுக்கு ஜீவனை 2 வாரம் எடுக்க பார்த்தேன், விடல. அப்போ தான் அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தேன், என் அண்ணா, என் ஆண்டவர் என்னைக்கு தெரியுமா உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறாரு? பாவியாக இருக்கும்போதே நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். இப்போ புரிகிறவங்க இருக்கிறீங்களா? ஒன்று கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நம்ம என்னைக்கோ பிளான் பண்ணணும், பல திட்டங்கள் எல்லாம் பண்ணணும். இப்படி 2025 ஒரு கூட்டத்தை தந்து அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக பாதுகாத்து வைத்த நல்ல அப்பாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அன்புக்கு ஈடு கிடையாது, இணை கிடையாது. அவ்வளவாக நம்ம மேலே நேசிக்கிற அப்பாவுக்கு அந்த அன்பை உணர்ந்தா மட்டும் நல்ல ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல ஓசையா கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். என்னை இயேசு நேசிக்கிறார், என்னை இயேசு நேசிக்கிறார், என்னை இயேசு நேசிக்கிறார். ஆகையினால ஒவ்வொரு நாளும் இதை எண்ணியே நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும். எதை எண்ணி? ஆண்டவரே, என்னை அழிக்கிறதுக்கு 1000 காரணம் உண்டு அப்பா. நான் என்னை நிற்க பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. என்ன தெரியுமா? அவர் என்னை நேசிக்கிறார். என்னை அழிப்பதற்கு என்னிடத்தில் 1000 குறைவுகளை சொல்லலாம். ஆனால் என்னை நிற்க பண்ணுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணத்தை அவர் தந்திருக்கிறார். அவர் என்னை கண்டிருக்கிறார், அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் என்னை நேசித்திருக்கிறார், அவர் என்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துடைய அன்புக்கும் இயேசுடைய அன்புக்கும் ரொம்ப வித்தியாசம். உலகத்துடைய அன்பு எப்படி தெரியுமா வரும்? நிறம் பார்த்து, கலர் பார்த்து. நம்ம காலத்தில் சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ பார்த்து, அது மொத்தமும் ஃபில்டர் ஆகும். இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் தாண்டி எடுத்து தான் நமக்கு அன்பு வரும். வசதி பார்த்து, படிப்பு பார்த்து, பணபலம் பார்த்து, குடும்ப பின்னணி பார்த்து, இப்படியெல்லாம் தான் அன்பு வரும். ஆனால் என் இயேசுடைய அன்பு எப்படி தெரியுமா? நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே, எனக்கு அவயங்கள் உருவாவதற்கு முன்பாகவே, என் நிறம் என்னன்னு தெரியாது, என் படிப்பு என்னன்னு தெரியாது,
என் ரூபம் என்னன்னு தெரியாது. இதெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே அநாதி சிநேகத்தால் என்னை நேசிச்சார். பார்த்தீங்களா? அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லைன்னு இருக்கிறீங்களா? நம்மை நேசிக்க நமக்காக ஜீவன் தந்த ஒருவர் இருக்கிறார். உயிரையே கொடுத்த ஒருவர் இருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன எல்லாரும் கைவிடுவாங்க. ஆனா உயிரை கொடுத்தவர் கைவிடவே மாட்டார். மரணம் வரைக்கும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். மறுகரை வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது வரைக்கும் நம்மை நேசிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகையினால் சவுலை சந்தித்த இயேசு யார்? நாம் சிட்சிக்கப்பட விரும்புகிறவர் அல்ல, ரட்சிக்கப்பட விரும்புகிறவர். நான் வேகமாய் கடந்து செல்கிறேன். இரண்டாவதாக, இந்த இயேசு யார் என்றால், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னார். சவுல் இயேசுவை அல்ல துன்பப்படுத்தினான், சபையை துன்பப்படுத்தினான். அப்போ சபையில் நாம் அங்கமாகிறதான நேரத்தில் இயேசுவே நம்முடைய பாதுகாப்பாக மாறுகிறார். நம்முடைய இயேசு நம்முடைய பாதுகாவலராக மாறுகிறார். ஆகையினால நீங்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் சபையில் அங்கமாக வேண்டும். மூன்றாவதாக, எந்த சவுல் ராஜ்யத்துக்கு சேதாரத்தை உண்டாக்கிறானோ அதே சவுலை கொண்டு ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். உலகத்தில் எல்லாரும் ஒரு சேதாரத்தை உண்டாக்கினவர்களை ஒதுக்கி வைப்பார்கள், தாழ்த்தி வைப்பார்கள், வேண்டாம் என்று தள்ளுவார்கள். ஆனால் என் ஆண்டவரோ அவரையே தெரிந்தெடுத்து, அவரையே அழைத்து, அவரையே அபிஷேகம் பண்ணி, அவரையே பலப்படுத்தி, அவரை கொண்டே ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒன்று ரெண்டு காரியங்களை ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையில செய்த ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பேசி நம்ம ஜெபிக்க போகிறோம். பவுலை சந்தித்த கிறிஸ்து யார்? இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம், பக்கம் 180. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், 4 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆவதாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார் என்றால், நம்மை பிரித்தெடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு நான் காட்டுகிறேன். என் ஆண்டவர் பிரித்தெடுக்காமல் யாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. சில இடத்திலிருந்து நம்மை பிரிப்பார், சில நபர்களிலிருந்து பிரிப்பார். அது ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும், முடிவிலே அதை கர்த்தர் நன்மையாக மாற்றி தருகிறவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலே, நான் இப்பொழுது உன்னை நான் வித்தியாசமாக நடத்த போகிறேன். மற்ற அப்போஸ்தலர்களை நடத்தினது போல அல்ல, மற்ற ஊழியக்காரர்களை நடத்தினது போல நான் உன்னை நடத்த மாட்டேன். மற்றவர்களை எந்த இடத்தில் வைத்தேனோ அந்த இடத்திலே உன்னை வைத்து நான் நடத்த மாட்டேன். உன்னை வித்தியாசமாக நடத்த போகிறேன். ஆகையினால சில இடத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்து உன்னை குறித்து என் கையில் ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தின்படி நான் உன்னை நடத்த போகிறேன் என்று சொல்லி, இந்த 2வது ராத்திரி வேளையில் சுவிசேஷத்தின் நிமித்தம் கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே செய்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை சில இடத்திலிருந்து பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டி கொடுத்தால் உங்களுக்கு அழகாக புரியும். ஆண்டவர் இப்போ ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது நமக்கு ஒரு நல்ல ஒரு நிழலாக்கம். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்து சொல்கிறார், ஆபிரகாமே, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆபிரகாமே, நீ உன் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விடு, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இப்போ குடும்பத்திலிருந்து பிரிக்கிறார், ஜனத்திலிருந்து பிரிக்கிறார், சமுதாயத்திலிருந்து பிரிக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களை தான் என் ஆண்டவர் வித்தியாசமாக ஆசீர்வதிக்க முடியும்.
நான் இந்த 2வது ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என்னை ஆண்டவர் சில இடத்திலிருந்து பிரித்தெடுப்பது ஆண்டவருடைய சித்தமானால் அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்தி வராமேன் என்று சொல்லுங்க பார்க்கல. என்னை பிரித்தெடுக்கிற மற்றவர்களைப் போல ஆண்டவர் நம்மை வாழுவதற்காக அழைக்கவில்லை. நாம் வித்தியாசமானவர்கள். சவுலே, நான் உன்னை பிரித்தெடுக்கிறேன், உன்னுடைய இடத்திலிருந்து பிரித்தெடுக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்து உன்னை பிரித்தெடுக்கிறேன், உன்னை வித்தியாசமானவனாக மாற்றப் போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, முதலாவது சில இடத்திலிருந்து அவர் நம்மை பிரிக்கிறவராக இருக்கிறார். சில நபர்களிலிருந்து நம்மை பிரிக்கிறவராக இருக்கிறார். சில ஊரிலிருந்து நம்மை பிரிக்கிறவராக இருக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, ஆபிரகாம் மனைவி அவருக்கு கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ ராத்திரியோடு கிளம்புறாரு. ராத்திரியே கிளம்புறாரு. இப்போ கேட்குறாரு, இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, இங்கே என்ன பாருங்க, இப்போ ராத்திரியே கிளம்பி சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? அம்மா போயிட்டு வரேன். குடும்பத்தாரை பார்த்து சொல்கிறாரு, போயிட்டு வரேன். அண்ணன் கேட்குறான், சொந்தக்காரங்க கேட்குறாங்க, ஆபிரகாமே எங்கே போகிறேன் ஆனால் தெரியாது. எந்த ஊருக்கு போகிறேன் ஆனால் தெரியாது. எங்கே தங்குவ தெரியாது, போகிறேன். சிலர் சொல்லியிருப்பாங்க, நீ போனது போல திரும்ப வருவேன்னு சொல்லியிருப்பாங்க. நீ எங்கே போகிறேன்னு தெரியாமல் போகிற முட்டாளாக இருப்பேன்னு சொல்லி சிலர் இவனை ஏளனமாக எண்ணி இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை சில இடத்திலிருந்து பிரிப்பாரே ஆனால் நீங்கள் ஆரம்பம் கஷ்டமாக இருக்கலாம், முடிவிலே நம்மை சம்பூரணமாக நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சமர்த்தியாக நிறுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிந்த பிறகும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பிறகும் சிலருக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதது தான் காரணம். ஆபிரகாமே, உன்னுடைய வீட்டில் வச்சு என்ன ஆசீர்வதிக்க முடியாதப்பா. உன்னுடைய தகப்பன் வேறே தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள், வேறே உணவு பழக்கம், வேறே ஆராதனை முறை, வேறே வஸ்திரம் தரிப்பு, அந்த இடத்துல வைத்து உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ வெளியே வா, உன்னை நான் வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறேன் என்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நான் பிரித்தெடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? நான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சபைக்கு மட்டும்தான் வருவாங்க, ஆனால் பாரம்பரியம் ஒன்றும் விடாது, பரம்பரை பழக்கம் ஒன்றும் விடாது. இன்னைக்கும் வீடு கட்டணும்னா வாசு பார்ப்பாங்க, நல்ல நாள் பார்ப்பாங்க, நல்ல நேரம் பார்ப்பாங்க, நல்ல காலம் பார்ப்பாங்க, வலது காலம் எடுத்து வச்சு போன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாகும். ரட்சிக்கப்பட்டாச்சு, எனக்குள்ள என்னென்னமோ மாற்றம் வந்தாச்சு. அங்க பழைய வாழ்க்கையில் இருந்து ஏதாவது பிரித்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறீர்களா? பழைய சுவாபம் மாறி இருக்கா? கிடையாது. ரட்சிக்கப்பட்டாச்சு. பழைய கெட்ட வார்த்தை மாறிச்சா? இன்னும் கெட்ட வார்த்தை மாறல. பழைய பீடி மாறிச்சா? இன்னும் பீடி மாறல. பழைய சாராயம் மாறிச்சா? இன்னும் பழைய சாராயம் மாறல. என்கிட்ட ஒருவர் சொல்றார், அது நம்ம கூட ஊழியத்தில் இருக்கிற ஒரு தம்பிக்கு கல்யாணம். நல்ல கதை சொல்லி தரேன், கேட்டுக்கிடுங்க. அவனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பொண்ணு வீட்டில் இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க பொண்ணை பாஸ்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் அந்த பொண்ணோட தாயும் தகப்பனும் சொல்றாங்க, நாம எல்லாரும் இப்போ கல்யாணத்தை உறுதிப்படுத்த போகிறோம். சரி, நல்லது. 9 பேர் வர வேண்டும் அல்லது 11 பேர் வர வேண்டும். இவன் என் நல்ல வேலைக்கு என்னட்ட வந்து சொன்னான், அண்ணா 9 பேரை வர சொல்றாங்க, என்ன செய்வதுன்னு. நான் சொன்னேன், நீ உங்க வீட்டில இருந்து 9 பேரை கூப்பிடு, 10வது ஆளா நான் வரேன். என்னை பற்றி முன்ன பின்ன தெரியாத ஒரு சகோதரி, குடும்ப புருஷனார் இறந்து போயிட்டாரு, ஆண்டு. நான் நல்லா சொன்னேன், நான் வரல, நான் இருக்க மாட்டேன். அது நீங்கள் எப்போ வந்தாலும் ஆச்சு. சாயங்காலம் 3 மணிக்கு தான் போனேன். அங்கே எல்லோரும் மத்தியானம் சாப்பாடு வச்சுட்டு காவல், நம்ம போனாலே ஆச்சு. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் வரம்ப ஒன்று பாஸ்டர் மட்டும் வரணும், இல்லைன்னா 3 பேராக வரணும் நான் சொல்லிட்டு.
நான் மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது என்னை வண்டியில் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தனை இறக்கி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நான் 2 பேர் தான் போனேன். ஏன் 3 பேர் வந்தால் என்ன ஆகும்னாகும், 2 பேர் வந்தால் என்ன ஆகும்? ஒருவேளை போனவர் எழும்பி வந்தால் வரட்டுமே. இந்த பாரம்பரியமும் இந்த நாள் பார்க்கறதும் பாஸ்டர் வரணும்னா எங்க கட்டளை வைக்க வரணும். எப்போ 6:45 7க்குள்ள வரணும். என்ன ஏன் 7:05 வச்சா கொத்தனார் நாட்ட மாட்டாரோ? கமந்து விழுந்துருமோ? எதுல பிரித்தெடுக்கப்பட்டோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தட்டில் 7 பழம் தான் வைக்கணும், 9 பழம் ஏன் 8 வச்சா குட்டி சாப்பிடாதா? தூர போட்டுருவாங்களான்னு கேட்கிறேன் நான். எதுல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டோம்? சவுலே உன்னிடத்துல பேசுற நான் யாரு தெரியுமா? ஆபிரகாமை வேறு பிரித்து ஆசீர்வதித்தவர். புதிய ஏற்பாட்டு சபையை வேறு பிரித்து ஆசீர்வதிக்கிற நல்ல அப்பாவுக்கு நல்ல ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்காம என் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. பிரித்தெடுக்காம ஆசீர்வதிக்க முடியாது. நான் ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் கேட்டேன், எத்தனை பேருடைய வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்கன்னு. ஏறக்குறை எல்லாரும் கையை வைத்தினாங்க. நான் சொன்னேன், சரி ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை வைத்துங்க. அதுலேயும் ஏறக்குறை எல்லாரும் கையை வைத்தினாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் ஒரு 5 வித்தியாசத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு 5 வித்தியாசத்தை சொல்லுங்க. ஒரு 2ஐயாவது சொல்லிடுங்களேன். எதுல பிரித்தெடுக்கப்பட்டோன்னு சொல்லிருங்களேன். அது அடுத்த வாரம் ஆரம்ப சொல்லட்டா? வருஷம் ஒன்னாச்சு, ஆளோல ஒன்றும் காணல. என் அன்பு சபையே, என் கர்த்தர் பவுலே, நீ இருக்கிற இடத்திலிருந்து உன்னை பிரிக்க போகிறேன். பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரித்தெடுத்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல சில பழக்கத்திலிருந்து நம்ம பிரிப்பார், சிலர் சில இடத்திலிருந்து பிரிப்பார். 3ஆவதாக சிலரை சில நபர்களிலிருந்து பிரிப்பார். பார்த்துக்கிடுங்க. லோத்து இடத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்த பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு இன்னும் நல்லா ஆசீர்வதிச்சாரு தெரியுமா? ஆமாம், ஆண்டவரை பார்த்து சொல்லணும், கர்த்தாவே என்னில் இருக்கிற லோத்தை கர்த்தர் கலத்தி விடுவீராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். திங்கக்கிழமையிலேருந்தே சிலர் பிரிஞ்சு போகிறாங்க. நான் நினச்சிக்கிடணும், கர்த்தரே சிலதை செய்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்க போகிறாருன்னு நினச்சிக்கிடுங்க. ஆமேன். ஒரே ஒரு விசுவாசம் உள்ள பாட்டிக்காக நன்றி. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நம்மளை சில நபர்களிலிருந்து அவர் நம்மை பிரிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு தெரியாது. நம்மை முகமுகமாக நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் நமக்கு வெளியே நமக்கு சிலர் நமக்கு விரோதமாக பேசுவார்கள். உடன் இருக்கிற சிலரை நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே மெதுவாக பிரிக்கிறதான நேரத்தில் சோத்திரம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. என் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார்னு அர்த்தம். சிலரை பிரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, ஏனென்றால் நீர் என்னை பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறேன். சில அடுத்ததா சில சுபாவங்களாக இருக்கட்டும், சில சுபாவம் நம்மளத்தில் இருக்கிறது வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்க முடியாது. மோசே இருக்கிறார் பார்த்தீங்களா? மோசே 120 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவருடைய 120 வருஷம் வாழ்க்கையை 3ஆக பிரிக்கல. 40 40 40 3 40ஆக பிரிச்சிடலாம். முதலாவது 40 வருஷம் இவர் பார்த்தீங்கன்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிட்டார். பயங்கரமான வாக்கு சாமர்த்தியம் உள்ளவராக. அடுத்த 40 வருஷம் ஆண்டவர் இவர் நேர கொண்ட ஆடுகளுக்கு பின்னால் போட்டுறார். 3ஆவது 40 வருஷம்தான் ஜனங்களை நடத்துகிற அளவுக்கு வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுபாவம் மாறாமல் ஆண்டவர் சிலர் ஆசீர்வதிக்க மாட்டார். 40ஆவது வயசு ஆள் பயங்கர வில்லனாக்கும். வில்லன் இல்லை, வில்லாதி வில்லனாக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன தெரியுமா சொல்லுவேன்? நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் அடக்க ஆராதனை நடத்தணும். ஆனால் மோசே அடக்க ஆராதனை நடத்திட்டு தான் ஊழியத்துக்கே வந்தார்.
அவர் முதல்ல ஒரு ஆளை அடித்து கொன்று புதைச்சி எல்லாம் ஆமேன் போட்டு என்னாத்துமாவே முடித்த பிறகு தான் அங்கே ஆராதனையை ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு கொடூரமான கோபக்காரராகிய ஒரு மனுஷன். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 40வது வயசில் ஆண்டவர் மோசையை ஆசீர்வதித்து மோசையை ஜனங்களை நடத்துவதற்கு பயன்படுத்தியிருந்தால் ஒருத்த முறுமுறுத்துருவானாக்கும். ஏன் முறுமுறுக்கிறோம் இல்லை நைனாவான்னு சொல்லுவான். அன்னைக்கு அவனை ஒரே அடியில் போட்டு தள்ளினது போல டெய்லி 10 எண்ணத்தை போட்டு தள்ளியாச்சுன்னா கடைசியில் ஒரு 50,000 கொண்டு அவர் மெதுவாக கானானுக்குள்ளே போவார். ஆகையினால ஆண்டவர் பார்த்தாரு, இவனை வச்சு எனக்கு ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆகையினால இவனை நேர எங்கே கொண்டு போடணும்னா ஆட்டுக்குட்டிக்குள்ளே கொண்டு போடணும். அதுவும் தனக்கு ஆடல்ல, மாமாக்கு ஆடாகும். தனக்கு ஆடுனா கூட ஆடு இங்கே வான்னு போகிற ஆடை அங்கே போவோம். அதை பிடிச்சி 2 எண்ணத்தை டெய்லி வச்சு அடித்தா கம்பெனி போட்டோம். இப்போ ஆடை கொண்டா மாமா இவரை கொல்லுவார். ஆகையினால இவருக்கு வேலையை விடக்கும் வழி இல்லை, எகிப்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்கே கடந்தாதான் ஆச்சு. 40வது வயசில் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். 80வது வயசில் திக்கு வாயும் மந்த நாவும். சும்மா பாபா பாபான்னு ஆடு மேய்ச்சா பாபா போச்சு, இருந்ததெல்லாம் போச்சு. இப்போ 80வது வயசில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசையே, பூமியில் உள்ள சகல ஜனத்திலும், என்னாகும் 12:3 இருக்கிறது, சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். சாந்த குணம். சில கேரக்டர் சுபாவத்தை நம்மளிருந்து பிரித்தெடுத்து தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே என்னிலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய பாரம்பரியமாக இருந்தால் பிரிக்கப்படட்டும், என்னிலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய தேசமாக இருந்தால் பிரிக்கப்படட்டும், என்னிலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய நபராக இருந்தால் பிரிக்கப்படட்டும், என்னிலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய சுபாவமாக இருந்தால் பிரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அந்த கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரித்தெடுக்காம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரே அல்ல. பாருங்க, நாங்கள் ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்கு என் ஊழியம் எல்லாம் 2வது தான் தேவை. என் ஊழியமும் என் பிரசங்கமும் என் பாட்டும் என் ஆராதனையும் இதெல்லாம் 2வது தான் ஆண்டவர் பார்க்குறாரு. முதல்ல ஆண்டவருக்கு நான் தேவை, முதல்ல ஆண்டவருக்கு என் சுபாவம் தேவை, முதல்ல ஆண்டவருக்கு என் நற்கிரிய தேவை, 2வது தான் இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் என்ன என் காணிக்க அங்கீகரிப்பதற்கு முன்பாக என்ன அங்கீகரிக்கணும்? ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயீனையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. நான் இப்படியாக அப்பப்போ வாசிப்பேன். ஆபேலையும் அவன் ஊழியத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கணும். என் ஊழியத்தை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் முதல்ல என்ன அங்கீகரிக்கணும்? முதல்ல என்ன அங்கீகரிச்சாதான் ஆண்டவர் என் ஊழியத்தை அங்கீகரிப்பார். என்ன அங்கீகரிச்சாதான் என் பிரசங்கத்தை அவர் அங்கீகரிப்பார். என்ன அங்கீகரிச்சாதான் நான் ஒருவரை ஆசீர்வதித்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. முதல்ல நான் பிரித்தடிக்கப்பட்டவனா மாறணும். நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாறணும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் தேசத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் யாரை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், யார் நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை கொண்டு என் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர்களை கொண்டு மாற்றத்தை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆளு நானா மாறட்டும்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி வரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஊர்ல தலை இதாக்க பார்த்துக்கிடுங்க, தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாரு தெரியுமா? பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 13க்கு பிறகு உள்ள அதிகாரத்தை பார்த்தா பவுலுக்கு ஊழியம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே என்னிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டியது என்னிலிருந்து பிரித்தெடுக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னிலிருந்து மாற வேண்டியது மாறட்டும் ஆண்டவரே, என்னிலிருந்து நான் அழிய வேண்டியது அழியட்டும் ஆண்டவரே. ஒரு குழந்தைக்கு கையில் யாரும் கத்தியை கொடுக்க மாட்டாங்க, அது வளர்ந்தா கையில் கத்தியை கொடுப்போம்.
என் ஆண்டவர் நம்ம பிரித்தெடுத்து அவருக்கு இது உபயோகம் உள்ளவன் என்று எப்ப நம்பிக்கை வருதோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களை நம்பி ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு விருப்பம்தான், ஆயத்தம்தான். ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் இந்த பிரித்தெடுக்கப்படுறது சிலருக்கு பயங்கர கஷ்டமாக்கும். விருப்பம் இல்லை, அது கொஞ்சம் கடினமான பாதையாக்கும். விருப்பம் இல்லாததுனால இன்றைக்கு அநேகரை உதாசீனப்படுத்துறாங்க. ஆண்டவர் பிரித்தெடுத்தல் எப்படி செய்கிறார்னு 1-2 காரியத்தை டக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. பிரித்தெடுத்தலை எப்படி செய்வார் நமக்கு தெரியும். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து 12:24, யோவான் 12:24, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை பேர் கோதுமை மணி பார்த்துருக்கிறவங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் கோதுமை மணி பார்த்துருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க நல்ல கையை கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அந்த கோதுமை மணி என்பது ரேஷன் கடையில் வாங்குகிறது அல்ல. இப்போ கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் போச்சு. இப்போ நல்ல கவனி. கோதுமை என்பது வேற, கோதுமை மணி என்பது வேற. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரேஷன் கடையிலேருந்து வாங்குறேன் இல்லையா, அந்த கோதுமையை மண்ணுக்குள்ளே போட்டால் முளைக்குமா? ஒன்று இப்படி சொல்லுங்கள், இல்லைன்னா இப்படி சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அந்த சேர் பறக்காமல் இருக்கிறதுக்கு பேப்பர் வைட்ட போல் உட்காரப்படாது. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அதை போட்டால் முளைக்குமா? முளைக்காதா? முளைக்காது. ஏன் முளைக்காது? அதுக்கு தோல் இல்லை, முளைக்காது. இப்போ நம்ம புரிகிற போல சொல்கிறேன்னே, நெல் மண்ணுக்குள்ளே போட்டால் முளைக்கும் இல்லையா? அரிசியை போட்டால் முளைக்குமா? முளைக்காது. இப்போ நம்ம ரேஷன் கடையிலேருந்து வாங்குகிற கோதுமை அது வெறும் கோதுமை மணி அல்ல. கோதுமை மணி என்றால் வெளியே தோல் இருக்கும், உள்ளுக்குள்ளே அந்த கோதுமை இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான். இப்போ இது ரெண்டையும் ஆண்டவர் பிரிக்கிறார். இது ரெண்டையும் பிரிச்சாதான் இதுக்குள்ளே இருக்கிற ஜீவனை கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியும். இப்போதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததையானால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த 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 உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு வெளியே இருக்கிற அந்த தோல், நம்ம பாசையில சொன்ன அந்த உமியை அது பிரிச்சாதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் வெளியே வரும். இப்போ நம்ம பாசையில சொல்றேன்னா அது 2 மனுஷனாக்கும். ஒன்று வெளியே இருக்கிற தோல் புறம்பான மனுஷன், உள்ளுக்குள்ளே இருக்கிற கோதுமை நமக்கு உள்ளான மனுஷன். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உள்ளுக்குள்ளே இருக்கிற கிருபை, உள்ளுக்குள்ளே இருக்கிற அனல், உள்ளுக்குள்ளே இருக்கிற தாளந்து நமக்கு வெளியே வர முடியாததற்கு காரணம், நமக்கு பல நேரத்தில் மாம்சம்தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மாம்சம்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. யார் யார் என்னை பிரித்தெடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை எங்க தெரியுமா கொண்டு வைப்பார்? ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட மண்ணுக்குள்ளே கொண்டு போய் மறைத்து வைப்பார். மறைத்து வைக்கிறார்னு சொன்னா நினைச்சுக்கிடணும், என்னை பிரித்தெடுக்க ஆரம்பிக்கிறார் என்று நினைச்சுக்கிடணும். இன்னைக்கு ஸ்டேஜில் முக்கியமான பயன்படுகிறவர்கள் அன்றைக்கு சில காலங்கள் மறைத்து வைக்கப்பட்டவர்களாக்கும், தெய்வ சமூகத்தில் ஒளித்து வைக்கப்பட்டவர்களாக்கும். என்னை மறைத்து வைக்க ஆரம்பிக்கிறார் நான் நினைச்சுக்கிடணும். என்னை கர்த்தர் பிரிக்க ஆரம்பித்து விட்டார், அவருடைய ப்ராசஸுக்குள்ள கொண்டு வர ஆரம்பித்து விட்டார். என்னை கொண்டு சிலதை செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னை கொண்டு தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். சில கண்களுக்கு முன்பாக மறைக்கிறாராம், சில இடங்களுக்கு முன்பாக மண்ணுகளுக்குள்ளார மறைக்கிறாராம். மறைக்கிறார் என்பது என்னை மறந்தார் என்ற அர்த்தம் அல்ல. வேளைக்கு என் மேல நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிற நல்ல அப்பாவாக இருக்கிறார்.
புரிகிறவங்க அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரிகிறவங்க அந்த கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனமாக நான் பேசுகிறேன். ஆவியானவர் இதை பேச சொன்னதுனால பேசுகிறேன். இந்த 2வது ராத்திரி வேளையிலிருந்து சிலரை பிரித்தெடுத்து தேவன் கரத்தில் எடுக்க பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சிலரை பிரித்தெடுக்க ஆரம்பிப்பாராக, சிலரை கரத்தில் எடுத்து ஆரம்பிப்பாராக. அந்த ப்ராசஸை சொல்லுகிறேன். ஆவியானவர் உங்களை பிரித்தெடுக்க ஆரம்பிப்பாராக. முதல்ல தேவன் சில இடத்திலிருந்து நம்மை மறைத்து வைப்பார், சில நபர்களிலிருந்து ஒளித்து வைப்பார். ஸ்தோத்திரம். அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோங்க. நம்ம கூட படித்தவங்க, என் கிளாஸில் கல்லூரியில் படித்தவங்க, முக்கிய கம்பெனிகளில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறதான நேரத்தில் நானும் 3 நேரம் சரியாக ஆகாரம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் போய் சைக்கிளில் கிராமமா இயேசு தான் ரட்சகர்னு சொல்லிட்டு நடக்கிறேன். அன்னைக்கு யாருக்கும் தெரியாது, பென்னி சேவியர்னா யாருக்கும் தெரியாது. எனக்கு எதிர்காலமே என் கண்ணுக்கு முன்னால் இருட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன், ஆண்டவர் என்னையுமா ஊழியத்துக்காக அழைச்சீர். இன்றைக்கு இருக்கிறத விட 10 கிலோ அன்னைக்கு இடம் கம்மியாக இருந்தேன். பாருங்க எப்படி இருந்திருப்பேன். நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல உணவு இல்லை. என்ன போலப்பட்டவங்க முக்கிய பொறுப்புகளை வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த வேலை கிடைத்தது, இந்த வேலை கிடைத்தது. என்னை மறைத்து வைத்த ஆண்டவருக்கு கோடி நன்றி. அப்போ எனக்கு தெரியல, இப்போ தெரியுது, மறைத்தது நன்மைக்கு. என் வாழ்க்கையில சிலரை உடைப்பதற்காகவே சில மண்ணுக்குள்ள என்னை மறைத்து வைத்தார். 2, மறைக்கிற ஆண்டவர் மட்டுமல்ல, மறைத்து வைத்து நீர் பாய்ச்சுகிறவராக இருக்கிறார். மேலே ஏற்ற காலத்தில் தண்ணியை பாய்ச்சி அதுக்கேற்ற பல உரத்தை பாய்ச்சுகிறவராக இருக்கிறார். இந்த உரமும் இந்த தண்ணீரும் பாய்ச்ச உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா நடக்கும்? உள்ளுக்குள்ள இருக்கிற கோதுமைக்கு என்ன நடக்கும்னா, வெளியே இருக்கிற தோல் அழியும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளியே வர ஆரம்பிக்கும். 2வதாக என்னை சில நெருக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து என்னை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வருகிற சில நெருக்கங்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, என்னை பிரித்து எடுப்பதற்காகவே, என்னை பிரித்தெடுப்பதற்காகவே. நமக்கு சில கேள்வி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ராத்திரியும் பகலும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு தானே கூப்பிடுறேன், ராத்திரியும் பகலும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு தானே கூப்பிடுறேன். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் நடத்த போகிறார். எங்க குடும்பத்தில் யாருக்கு இல்லாத பிரச்சனை ஏன் எனக்கு? உங்க குடும்பத்தில் யாரையும் ஆசீர்வதிக்காத விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யாருக்கும் இல்லாத நெருக்கம் ஏன் எனக்கு? யாருக்கு கொடுக்காத அபிஷேகத்தை உங்க மேல வைக்க போகிறார். யாரையும் நடத்தாத பாதையில் ஏன் என்ன நடத்துகிறார்? யாருக்கு கொடுக்காத கிருபையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாருக்கும் கொடுக்காத சிலதை பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு யாருக்கும் கொடுக்காத சிலதை அவன் மேல ஆண்டவர் நம்பி வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு வருகிற நெருக்கம் என்னை தகர்ப்பதற்காக அல்ல, என்னை உருவாக்குவதற்காக. எத்தனை பேர் அதை நம்புகிறவங்க இருக்கிறீங்களா? இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் ஆண்டவரை அறிந்த பிறகும் எனக்கு வந்த பிரச்சனை என்னை வித்தியாசமாய் பாதையில கர்த்தர் என்னை நடத்துவதற்காக, என்னை அழிப்பதற்காக அல்லன்னு சொல்லுகிறவங்க 2 கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. உங்க சத்தம் உயரட்டும், சொல்லுங்க. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. கனிச்செடி நீ
நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கியே கர்த்தரே காத்தன்னை சுத்தம் செவி. ரெண்டு கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, கிருபையே வேறொன்றுமில்லை. கைகளை உயர்த்தி எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி அப்பா. சபைய சகோதரிய சகோதரனே, கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையை பார்த்தா, வர்ற சோதனையை பார்த்தா, ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு தானே சொல்றீங்க. இது கர்த்தர் நம்மை மறக்கிற இடம் அல்ல, கர்த்தரனை பிரித்தெடுத்து உபயோகப்படுத்துகிறதான இடமாக்கம், கர்த்தரனை வணைகிற இடமாக்கும், கர்த்தரனை உருவாக்குகிற இடமாக்கும். அதற்காக நன்றி அப்பான்னு சொல்லணுமே தவிர ஆண்டவர் என்ன மறந்தார்னு சொல்லாதீங்க. இந்த அனுபவத்துக்காய் நன்றி அப்பா, இந்த நெருக்கத்துக்காக நன்றி அப்பா, இந்த உடைக்கப்படுதலுக்காய் நன்றி அப்பா. நீங்க யோசித்து பாருங்க, இந்த பிரச்சனை பெருக பெருக, உபத்திரம் பெருக பெருக, நமக்குள்ள இருந்து ரெண்டு எண்ணம் போய்கிட்டே இருக்கும். ரெண்டு சம்பவம் நடக்கும். ஒன்று அழியும், ஒன்றுக்குள்ள ஜீவன் உண்டாகும். புரிகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அந்த வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்றேன், ஒரு கோதுமை மணிக்க கதையாக சொல்லிட்டு இருக்கிறேன். மண்ணுக்குள்ள நெருக்கம் கூட கூட, நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஒன்று அழியும், ஒன்றுக்குள்ள ஜீவன் வரும்.
பிரச்சனை அதிகரிக்க அதிகரிக்க என் மாம்சத்தின் கிரியை அழியும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி அனலாகும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி வெளியே வரும். இதுக்கு தான் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு பகுதி, பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு பகுதி கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில செய்ய துவங்குவாராக. சிலரை அந்த பாதையில் நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களை ஆண்டவர் அனலாக பயன்படுத்த போகிறார். உங்களை அக்கினியாக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறீர்கள். கோதுமை மணியே, நீ பிரித்தெடுக்கப்படாதது வரைக்கும், நீ பிரிக்கப்படாதது வரைக்கும் தனித்திருப்பாய். நீ சத்து பிரிக்கப்பட்டதாக இருந்தால் 30, 60, 100 பலன் கொடுப்பாய், பலன் கொடுப்பாய். பவுலே, உன்னை சந்தித்த நான் யார் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, உன்னை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறேன். பிரித்தெடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதற்கு நான் என்னையே சமர்ப்பிக்கிறேன், என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அதை செய்ய துவங்கட்டும்னு சொல்லுகிறவங்க 2 கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் கர்த்தர் அதை நடப்பிக்க ஆரம்பிக்கட்டும்னு சொல்லுகிறவங்க 2 கண்களை மூடுங்க பார்க்கலாம். 2 கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து சத்தமா, இயேசுவே, என்னை பிரிச்செடுத்தா நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். உடைச்சப்பட்டாதான் என்ன உருவாக்க முடியும்னா இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். நொறுக்கப்பட்டாதான் பயன்படுத்த முடியும்னா இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன். சொல்லிருங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருங்க பார்க்கலாம். அப்படியே பேசுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வரலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இனி 4 காரியம் சொல்லியிருக்கேன். நேற்றைக்கு 3, இன்னைக்கு 1, 4. நேரம் 9:05 செய்திகள் தொடர்கின்றன. இப்பொழுது அடுத்த போதிக்கு நேராக நம்ம வருவோம். பாருங்க, அடுத்ததா பிரித்தெடுத்த ஆண்டவர் பவுலிட்ட 1-2 வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5ஆவதாக அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாகிறாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நான் இப்படி சொல்றேன், சவுலே, உன்னை சந்தித்த இயேசு யார் தெரியுமா? ஒரு ராத்திரியில அல்லது ஒரு மீட்டிங்ல வந்து உன்னை தொட்டு உன்னை விழத்தள்ளி உன்னை தள்ளிக்கிட்டு போகிறவர் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறவர் சவுலை சந்தித்த இயேசு. ஒரு ஆமேன் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்போ இல்லை, அப்போ நல்ல ஒன்று கையை உயர்த்தி ஒரு இப்போவாவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுகிறேங்க, ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் கண்டதில் சொல்லுகிறேன், பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர், நமக்காக ஜீவனை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சவுலே, அன்னைக்கு மத்தியானத்தில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து உன்னை விழத்தள்ளி உன்னை திரும்ப எழுந்திருக்க பண்ணி வீட்டுக்கு அனுப்புற, அதோடு கூட என்னுடைய ப்ராசஸ் முடியலை. உன்னுடைய எல்லா நெருக்கத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய பலவீனத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய துக்கத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு சிலருக்கு நமக்கு என்ன தெரியுமா, பல கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் கையை வைத்தன்னா உள்ளத்தில் சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், உங்கள் கதையாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இயேசு வருவார். அதில் எப்போ வருவார்னா 3ஆம் பாட்டு பாடும்போது வருவார். 1ஆவது பாட்டு பாடும்போது ஏறக்குறைய ஆற்றூர் ஜங்ஷன் வரைக்கும் வருவார்.
2வது பாட்டில் இந்த வளைவில் வருவார், வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு. 3வது பாட்டு கடைசி ஸ்டான்ஸால ஏறக்குறைய உள்ளே வந்துடுவார். அதுக்கு அப்புறம் பின்ன நமக்கு ஒரு 15 நிமிஷம் கைத்தட்டும், ஆராதனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு, பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு, உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை, இயேசு என கூட இருக்கிறார். திங்கக்கிழமை ஆனால் சின்ன ஒரு சந்தேகம் வரும், இருக்காரோ போனாரோன்னு தெரியல. பின்ன ஒரு வியாழக்கிழமை ஆச்சுன்னா பின்ன கண்டிப்பாக போயாச்சு. ஏன் அதுக்கடையில் பார்க்க வேண்டிய படத்தை பார்த்தாச்சு, பார்க்க வேண்டிய சீரியலை பார்த்தாச்சு, பின்ன இருக்கவா செய்வார்? போயாச்சு. இப்போ சனிக்கிழமை ஆகும்போது இன்னும் ஒரு நம்பிக்கை வந்து, என்ன நாளைக்கு ஆராதனையில் பார்த்துக்கலாம், எப்படி நான் மற்றவரை கூட்டிகிட்டு வந்துடலான்னு கையை வைத்தேன்டா. இதுதான் இன்னைக்கு பலருக்கு நம்பிக்கை. என்னது? அவர் வருவார், வெளிச்சத்தில் விழத்தள்ளுவார், எழுந்திருக்க பண்ணுவார், போவார், திரும்ப நான் கூப்பிட்டா வருவார். இங்கே இருங்க, ஆண்டவர் அப்படி நம்மோடு கூட இருக்க விரும்பவில்லை, எப்போது நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நான் உட்காரும் போதும், படுத்திருக்கும் போதும், பிரயாணம் பண்ணும் போதும், நான் நித்திரையில் இருக்கிறதான நேரத்திலையும் என்னோட அப்பா இருக்க விரும்புகிறாரு. அந்த அப்பாவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அவர் தான் சவுலை சந்தித்த ஆண்டவர். நம்மோடு கூட இருக்க விரும்புகிற ஆண்டவருக்கு நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நீர் எனக்கு போது ஆண்டவரே, நீர் எனக்கு போது ஆண்டவரே, நீர் எனக்கு போது ஆண்டவரே. எனக்கு யார் போனாலும் பரவாயில்ல, எனக்கு காசு போனாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கையை தட்டி ஒரு அடியை பாடலாமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நாம் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நாம் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நீர் மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன், எத்தனையோ வேற நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன், எத்தனையோ பேர நம்பி. கையை தட்டி சொல்லலாமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு, நீங்க மட்டும் எனக்கு, நீங்க மட்டும் எனக்கு, நீங்க மட்டும், நீங்க மட்டும், நீங்க மட்டும். இன்னைக்கு
நம்ம பார்த்து கேட்கிறார், நான் உன்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறேன், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். எந்த காலத்தில் என்னை விட்டு விலகாத ஒருவர் இருப்பாரே, ஆனால் அவர் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க இருப்பீங்கன்னா, நீங்க என்ன பிரசங்கத்தை கேட்கும் போதே உள்ளத்துல சொல்லணும், யாரு கைவிட்டாலும் கைவிடாத அவர் என்னோடு கூட இருப்பீராக, தாய் மறந்தாலும் மறவாதவர் என்னோடு கூட இருப்பீராக, யார் தள்ளினாலும் தள்ளாதவர் என்னோடு கூட இருப்பீராக. பவுலே, நான் உன் கூட இருக்கிறப்போ ஒரு நாள் மட்டுமல்ல, மரண பரியலுக்கு நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நான் அடிக்கடி சில காரியங்களை யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு முன்பாக கதறி இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போறாருன்னா ஈஸி, விசா டிக்கெட் எல்லாம் வாங்க வேண்டியது, ஏர்போர்ட்டுக்குள்ளே போக வேண்டியது, போன உடனே என்ன செய்கிறாரோ வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சு சொல்லுவார், இங்கே பாரு நான் ஏர்போர்ட்டுக்குள்ளாக வந்து விட்டேன், இங்கே பாரு இமிக்ரேஷன் எல்லாம் முடிந்து விட்டது, இங்கே பாருன்னு சொல்லி அங்கே ஃப்ளைட்டில் போய் காமிப்பார், இங்கே பாரு நான் போயிட்டு வரேன். என்ன ஒரு 3-4 மணி நேரம் பறக்கிற நேரம் மட்டும் பேசாமல் படுத்து தூங்குவார். அங்கே போய் இறங்கினோன்னு சொல்லுவார், திரும்ப வீடியோ கால் ஆன் பண்ணி சொல்லுவார், பாரு வந்து விட்டேன். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்காவது ஆண்டவர் ஒரு மனுஷனை இந்தியாவுக்கு போ என்று தன்னோடு கூட இருந்த ஒரு தோமாவை அனுப்புகிறதான நேரத்தில் என்ன தைரியத்தில் இந்தியாவுக்கு வந்தார்? சொந்தக்காரங்க இந்தியாவில் இருக்கிறாங்களா? இல்லை. வீட்டில் போய் வருகிறேன் என்று சொன்னால் அவ்வளோதான், அவ்வளோதான் இறுதி வார்த்தை. கப்பற் பிரயாணத்திலே மரித்தால் கடல்ல தூக்கி போடுவாங்க. பிள்ளை உயிரோடு இருக்கா ஜீவனோடு இருக்கா தெரியாது. கடைசி அடையாளமாக அவனுடைய கல்லறை இருக்குமா? சொந்த நாட்டுக்கு வந்து சேருமா? வராது. என்ன தைரியத்தில் வந்து ஊழியத்தை செஞ்சாங்க? என்ன நம்பிக்கையில் வந்து ஊழியத்தை செஞ்சாங்க? அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என் வீடு, என் உறவு, சொந்தம் எல்லாவற்றையும் விடுகிறேன், என் கூட இருக்கிற அப்பாவை சாருகிறேன், அவரை பிடிக்கிறேன், அவரை பிடிக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேங்க, நம்பினவர்கள் எல்லாரும் கைவிடுவாங்க, நம்பினவர்கள் எல்லாரும் மறப்பாங்க. நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஒரு நாள் நம்ம மறக்கவே மாட்டாருங்க. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு அதே நாவில் சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. என்ன எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, அதே நாவில் சொல்லுங்க, கைவிடாத இயேசு என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. சத்துருவானவன் வெள்ளம் போல நமக்கு விரோதமாக எழும்பலாம், சொல்லுங்க இயேசு என் பக்கமாக இருக்கிறாருன்னு சொல்லுங்க. யார் எனக்கு உதவாம இருக்கலாம், எனக்கு உதவுகிற ஒரு கண்மலை என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. எல்லாரும் என்னை மறந்தார்கள். கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு, அதில் ஒரு வசனம் இருக்கு, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஊழியத்தில் எத்தனை பட்டணத்தில் எத்தனை பேரை பார்த்தாரு, சொல்றார் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆனால் அழைத்த கர்த்தர் மட்டும் கைவிடவே இல்லை, அழைத்த கர்த்தர் மட்டும் கைவிடவே இல்லை. இன்றைக்கு சிலருடைய நம்பிக்கையை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். வாழ்க்கையில் வந்த சில பிரச்சனை, வாழ்க்கையில் வந்ததான சில இழப்புகள், வாழ்க்கையில் வந்த சோதனை, ஏன் ஆண்டவரே? உங்களுக்கு முதலாவது பதில், உங்களை கர்த்தர் பிரித்தெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அது தான் சவுலை வெளிச்சத்திலே சந்தித்த இயேசு, அதே இயேசு தான் உங்களையும் என்னை ரட்சித்திருக்கிறார். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இந்த இயேசு எனக்கு வேணும். எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தலாமா? எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்து ஒரே ஒரு வார்த்தை அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. யார் மறந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, யார் என்னை தள்ளினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இன்றைக்கு நான் உண்மை நம்புகிறேன். எல்லாரும் அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன். அழகா சொல்றீங்க பாருங்க, கொஞ்சம் கூட சத்தமா. நம்புவேன் என், இன்னும் அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் என், நம்புவேன். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. எல்லாரும் அப்படியே இழந்து நிற்கலாம், எல்லாரும் அப்படியே இழந்து நிற்கலாம். நன்றி. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். இதுக்கு முன்னால நீங்க ஒரு சர்ச்சுக்கு போகாதவர்களாகவே இருக்கலாம். ஆனா உங்களுடைய உள்ளம் இப்பொழுது இதை சொல்லட்டும், எனக்கு இயேசு வேண்டும்னு சொல்லுங்க. எனக்கு இயேசு வேணும். இந்த இடத்துல இயேசுவோடு கூட பேச முடியல, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அவரை விட்டு தூரமா நிக்கிறீங்களா? அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். வாயை திறந்து பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும். வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு இயேசு வேணும். இயேசு என்னோடு கூட இருப்பீராக. யார் மறந்தாலும் பரவாயில்ல. சிறியானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த தேவன் என்று தேக்கமுள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற இயேசு போதும். அவர் போதும் ஆண்டவரே, அவர் எனக்கு போதும் ஆண்டவரே, அவர் எனக்கு போதும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. பவுலுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நஷ்டம் வந்தது, எவ்வளவோ இழப்புகள் வந்தது, எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது. ஆனா இயேசு மட்டும் அவர் விடவே இல்லை. அவருக்கு தெரியும் என் எல்லா நெருக்கத்தை மாற்ற அவரால முடியும். என் நெருக்கத்தை விட எனக்கு இயேசு பெரியவர், என் பலவீனத்தை விட எனக்கு இயேசு பெரியவர், என் கண்ணீரை விட எனக்கு இயேசு பெரியவர், என் கஷ்டத்தை விட என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். கல்லறையில் உள்ள நேரத்திலையும் இயேசு பெரியவர். மிலாரினால் அடிக்கப்படுகிறதான நேரத்திலையும் இயேசு பெரியவர். யாரு கைவிடுகிறதான நேரத்தில் இயேசு பெரியவர். நிகழ்காலமோ வருங்காலமோ உபத்திரமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமாசமோ எதுவானாலும் எனக்கு என் இயேசுவின் அன்பு பெரியது. எனக்கு என் இயேசு பெரியவர், எனக்கு என் இயேசு பெரியவர், எனக்கு என் இயேசு பெரியவர். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என் எல்லாவற்றையும் விட என்னை சந்தித்த இயேசு பெரியவர், என் நெருக்கத்தை விட இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அவங்க கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு இயேசு பெரியவர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இயேசு பெரியவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். மனிதர் கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறினாலும் இயேசு போதும் அப்பா, போதும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும்,
ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே உங்க பிரசன்னம், எந்த நாடிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பாதனை அவர் வருமாறை காத்துக் கொள்வே. என்னை நம்பியவர் தந்த ஒரு பாதனை அவர் வருமாறை காத்துக் கொள்வே. சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் மாறித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் மாறித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். 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 இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இது எனக்கு இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த நாளிலுமே எந்நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.